சிறுவயது காயம் பின்னாடி ஏற்படுத்தும் விளைவை பாருங்க. லேசா சிராய்த்தால் கூட அசால்ட்டா இருக்காதீங்க. நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத நேரங்களில் ஏற்படும் விபத்துகள் சில நேரங்களில் சிறிய காயமாக தோன்றினாலும் அதன் பின்னால் இருக்கும் ஆபத்து மிக பெரியதாக இருக்கக்கூடும். கீழே விழுந்து கையில் அல்லது காலில் சிறியதாகவோ பெரியதாகவோ காயம் ஏற்பட்டாலும் இது சின்னதுதான், வீட்டிலேயே சுத்தம் செய்து விடலாம் என்று எண்ணி அலட்சியம் காட்டுவது மிக பெரிய தவறு. காயம் ஏற்பட்ட உடனே மருத்துவமனை சென்று டிட்டானஸ் ஊசி போடுவது உயிரை காப்பாற்றும் முதல் நடவடிக்கையாகும். ஏனெனில் உடலில் தோல் சிதைந்தவுடன் அந்த இடம் கிருமிகள் புகுவதற்கு திறந்த கதவாக மாறிவிடும். குறிப்பாக மண், தூசு, கம்பி, புழுதி போன்றவை காயத்தில் புகுந்தால் டிட்டானஸ் என்ற ஆபத்தான நோய் உருவாகும் அபாயம் அதிகம். டிட்டானஸ் என்பது ஒரு முறை ஏற்பட்டுவிட்டால் சிகிச்சை செய்வது மிகவும் கடினமான நோய். இது நரம்புகளை தாக்கி தசைகளை திடீரென கடினமாவதற்கு காரணமாகும். சிலருக்கு வாயை திறக்க முடியாமல் போகும். உடலின் பல்வேறு பாகங்களில் திடீர் வலி, தசை இறுக்கம், சுவாச குறைவு போன்ற பிரச்சனைகள் தோன்றும். ஒரே ஒரு டிட்டானஸ் ஊசி மூலம் இந்த ஆபத்தை முழுமையாக தடுக்க முடியும். எனவே காயம் ஏற்பட்டவுடன் முந்தையதாக போட்டிருக்கிறேன் என்று நினைத்து அலட்சியம் காட்டாமல் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறுவது கட்டாயம். பலருக்கு தெரியாமல் இருக்கும் விஷயம் என்னவென்றால், டிட்டானஸ் ஊசியின் பாதுகாப்பு காலம் வரையறுக்கப்பட்டதாகும். பொதுவாக 6 மாதங்கள் முதல் 1 வருடம் வரை மட்டுமே அது பாதுகாப்பை வழங்கும். அதன் பிறகு மீண்டும் காயம் ஏற்பட்டால் உடனடியாக ஊசி போடாவிட்டால் காயத்தின் வாயிலாக கிருமிகள் இரத்தத்தில் கலந்து உடல் முழுவதும் விஷப்பொருள் பரவச் செய்யும். இந்த நிலை செப்டிக் என்று அழைக்கப்படுகிறது. இது உடலில் பரவிவிட்டால் உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்க கூடும். சின்ன காயம் என்று அலட்சியம் காட்டும் போது முதலில் அந்த காயத்தின் சுற்றில் சிவப்பு, வீக்கம், வெப்பம் போன்ற அறிகுறிகள் தென்படும். பின்னர் புண் உருவாகி அதனுடன் கூடிய காய்ச்சல், வாந்தி, உடல் வலி, சோர்வு போன்றவை தோன்றும். இதுவே தொற்று விரைவாக பரவுவதற்கு என்பதற்கான எச்சரிக்கை. இப்படிப்பட்ட நிலையில் மருத்துவர்களை நாடாமல் விட்டால் சிக்கலாகிவிடும். வீட்டிலேயே காயத்தை பராமரிக்க விரும்புவோர் குறைந்தபட்சம் அதனை சுத்தமான தண்ணீரில் நன்றாக கழுவி கிருமி நாசினி தடவி சுத்தமான துணியால் கட்டி வைக்க வேண்டும். ஆனால் இது தற்காலிகமான பாதுகாப்பு மட்டுமே. உடனடியாக மருத்துவமனை சென்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் டிட்டானஸ் ஊசியை போடுவது மிகவும் அவசியம். அதோடு அவர்கள் கூறும் மருந்துகளை முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தைகள், முதியவர்கள், நீரிழிவு நோயாளிகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் போன்றோருக்கு சிறிய காயமே பெரிய ஆபத்தை விளைவிக்க கூடும். இவர்களின் உடல் தொற்றுக்களை எதிர்க்கும் சக்தி குறைவாக இருப்பதால் தொற்று விரைவாக பரவக்கூடும். எனவே இவர்களுக்கு காயம் ஏற்பட்டவுடன் தாமதிக்காமல் சிகிச்சை பெறுவது உயிரை காக்கும் முடிவாகும். மொத்தத்தில் காயம் சிறியது பெரியது என்ற பேதமின்றி உடனடியாக டிட்டானஸ் ஊசி போடுவது தொற்று பரவாமல் தடுக்கும்.